Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தற்போது ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது, பார்க்கலாம். ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி முதுகில் குத்திவிட்டார் பழனிசாமி என்று பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு மாநிலங்களவை சீட் தருவதாக தெரிவித்தனர். ஆனால் அவ்வாறு கூறி எடப்பாடி பழனிசாமி நம்மை முதுகில் குத்திவிட்டார் என்று அவர் பேசியுள்ளார். தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தற்போது பிரேமலதாவுடைய கருத்தை பார்த்திருப்பீங்க, உங்களுடைய பார்வை? அதாவது இரண்டு கட்சிகள் கூட்டணி அமைக்கும் போது கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி அதாவது ப்ராமிஸ் பண்றாங்க, இந்த ராஜ்யசபா போன்ற விஷயங்கள் ப்ராமிஸ் பண்றாங்கன்னா பொதுவான ஒரு நியதி என்னன்னா, அவங்களுக்கு அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்து வர வேகன்சி எப்போ ராஜ்யசபா வேகன்சி வருதோ அந்த வேகன்சியில கொடுக்கணும்னுதான் அந்த பொதுவான ஒரு கோட்பாடு அல்லது கடைபிடிக்கப்பட்டு வர ஒரு விஷயமா பார்க்கறோம் நம்ம. ஸோ சென்ற பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சாங்க. எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்கலன்றது தெரிஞ்ச விஷயம். இருந்தாலுமே ப்ராமிஸ் பண்ண விஷயம் ராஜ்யசபா சீட் தேமுதிகவுக்கு கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணாங்க. அப்போ இமீடியட்டா கடந்த ஏப்ரல்ல வந்த வேகன்சியில ராஜ்யசபா கொடுத்துருக்கணும், அதுக்கு தேமுதிகவுக்கு கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஏடிஎம்கேல நாங்க உடனடியாக கொடுக்கறதா சொல்லல, நாங்க 26ல கொடுக்கறதா சொன்னோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இப்போ தேமுதிக பார்வையில இருந்து ஏமாத்திட்டதா அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க, முதுகில குத்தப்பட்டதா சொல்றாங்க. ஸோ நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்த கட்சிகளுக்கு இடையே ஒரு கூட்டணி தலைமைக்கும் அந்த இன்னொரு கட்சிக்கும் இடையே நடக்கிற அந்த ஒப்பந்தம், ராஜ்யசபா ஒப்பந்தம் என்பது பொதுவாக தேர்தலுக்கு அப்புறம் வர வேகன்சியை கொடுக்கறதா ஒப்பந்தமா இருக்க முடியும். அது ஜெயலலிதா காலத்துல ஒரு தடவை மீறப்பட்டது, பாமகவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மீறினாங்க ஜெயலலிதா. இப்போ மறுபடியும் அதிமுக காலத்துல இந்த கட்டத்துல எடப்பாடி அவர்கள் தேமுதிகவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தேமுதிகவுடைய பார்வை சரிதான், பிரேமலதா சொல்றது சரிதான். அவர் வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்பது உண்மை. அதோட பாதிப்பு தான் அவர் கூட்டணியிலேருந்து வெளியில வரேன், நான் ஜனவரி மாசம் தான் 26 தேர்தலுக்கான கூட்டணி அறிவிப்பேன்னு சொல்றது. அதுதான் ராஜ்யசபா ஒருவேளை எடப்பாடி கொடுத்திருந்தாருன்னா ப்ராமிஸ் பண்ணபடி அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியை கூட தேமுதிக கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பார்ப்போம். சென்னை தியாகராய நகரில் தேமுதிக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பிரேமலதா பேசியிருக்கிறார். வாக்குறுதி கொடுத்துவிட்டு பழனிசாமி ஏமாற்றி விட்டார் என்பது உண்மைதான் என்று பிரியன் தற்போது மூத்த பத்திரிகையாளர் நம்முடைய இணைப்பில் பேசியிருந்தார். ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி முதுகில் குத்திவிட்டார் பழனிசாமி என்று பிரேமலதா குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே கூட்டணி தொடர்பான முடிவு ஜனவரி மாதம் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறியிருந்தார். முன்னதாக மூப்பனாரின் நினைவு தினத்தில் LK சுதீஷும் அதிமுக பாஜக தலைவர்கள் பங்கேற்ற அந்த மேடையில் பங்கேற்றிருந்தார். முடிந்து வெளியே பேசும்போது இதற்கும் அரசியலுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் பேசியிருந்தார். பார்ப்போம். திரு பிரியன், கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து திரு துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு துக்ளக் ரமேஷ். பிரேமலதா பேசியதன் அடிப்படையில் என்ன முடிவை தேமுதிக எடுக்கக்கூடும், உங்கள் பார்வை? வணக்கம் சார். பிரேமலதா பேசியதன் அடிப்படையில் தேர்தலையொட்டி அவர் என்ன முடிவை எடுக்கக்கூடும், உங்கள் கருத்து? பிரேமலதா அவர்கள் ஏற்கனவே ஓரிரு முறை அதிமுக தங்களை ஏமாற்றிவிட்டது ராஜ்யசபா சீட் விஷயத்தில் என்று கூறியிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அதையேதான் கூறியிருக்கிறார். கூட்டணி தொடர்பாக ஜனவரி மாதம் என்கிறார். அதிமுக ஏமாற்றிவிட்டது, ஆகவே அவர்களுடன் கூட்டணி இல்லை என்று சொல்வதற்கு அவர்களுக்கு என்ன தயக்கம்? அதிமுக எங்களுக்கு துரோகம் இழைத்துள்ளது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறவர் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டை அறிவிப்பதில் ஏன் உறுதியாக இல்லை? ஆகவே எங்களுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்கிறது என்று காட்டி பேரம் பேசுகிற உத்தியை அவர் பயன்படுத்துகிறார். அவருக்கு ஆப்ஷன் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ராஜ்யசபா சீட்டு தந்தாலும் கூட சட்டமன்ற தொகுதிகள் மிக குறைவான அளவுக்குத்தான் தேமுதிகவுக்கு தரும். விஜய் சட்டமன்ற தொகுதிகளை கொடுக்கும், ஆனால் ராஜ்யசபா சீட் கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே தேமுதிக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிமுகவை பகைத்துக் கொண்டால் மீதி இருப்பது திமுகவும் விஜய் கட்சியும் தான். சரி, பேரம் பேசுவதற்காக தான் இந்த பேச்சு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு துக்ளக் ரமேஷ். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.